ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. எல்எஸ்ஜி ஆர்சிபி லக்னோல கடைசி லீக் கேம். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஆர்சிபி தான் கடைசியா ஆடுறாங்க, தே நோ ஹவு டு, என்னென்ன சினாரியோன்னு உங்களுக்கு தெரியும், ஸோ இட்ஸ் ஈஸியர் ஃபார் தம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஈஸியர் டைம் வந்துருச்சு. ஆஹ் இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஈஸியர் டைம். ஜிடி வந்து சிஎஸ்கே கிட்ட தோத்ததுனால கால்குலேஷன் நெட் ரன் ரேட் எதுவுமே கிடையாது. தே ஜஸ்ட் ஹேவ் டு வின் த கேம் டு பிளே த குவாலிஃபையர். வேற எந்த இதுவுமே கிடையாது. நார்மலி இட் இஸ் ஆடட் ப்ரெஷர். ஓகே, இந்த இதுல மார்ஜின்ல ஆனா அடிக்கலாம். 230 ரன் அடிச்சாங்களே எல்எஸ்ஜி போன மேட்ச். அதுதான் மேட்ச ஜெயிக்கணும். நீங்க மேட்சையும் தோத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சான்ஸ் இருக்குன்னா குவாலிஃபையரா நியாயமா? ஆடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டா. ரொம்ப சிம்பிள். அதனால யூ ஜஸ்ட் காட் டு வின். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, குவாலிஃபயர்ங்கிறது ஒரு பிரைஸ் ஸ்பாட். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பர்ஃபார்மன்சஸ் ஆர் நீடட். இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ தே ஷுட் நாட் பி கம்ப்ளைனிங். அண்ட் ஆல்சோ த அரைவல் ஆஃப் ஜோஷ் ஹேசல்வுட் அட் த ரைட் டைம். இதுக்கு மேல ஆர்சிபி வந்து எதுவுமே, நான் வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு ஆர்சிபி சப்போர்ட்டர்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. அவங்க சரியா ஆடலன்னா ஐ வில் பின் பாயிண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் சார். No excuses whatsoever. Not taking LSG for granted. They have to win this. இப்ப இங்க பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆர்சிபிஸ் decision of winning the toss and bowling first was not bad at all. The issue was not that நீங்க 231 கொடுத்தீங்கன்னா when the average winning score we told is 192. நிறைய பேர் வந்து அதை கமெண்ட்டும் பண்ணாங்க, என்ன சார் சம பாட்டாவா இருக்கு, 232 அடிக்கிறாங்க, உங்க ஷோல நீங்க 192 சொல்றீங்க ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு. ஆர்சிபி ended up with 189 ஆல் அவுட் after being such a commanding position. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் சொல்றேனே, ஒரு மாதிரியான ஸ்லோ பாட்டா உங்களுக்கு. நீங்க 192க்கு ஆடினீங்கன்னா 200 வந்துரும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இவங்க வந்து 63 ஃபார் 1, 16 to 20ல எல்எஸ்ஜி, 11 to 15ல 55 ஃபார் 2. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதுல ரன் உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் நீங்க எப்படி செட் பண்றீங்க, தட் இஸ் கோயிங் டு டிஃபைன் இட். ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர். ஆர்சிபி 118 ஃபார் 1, எல்எஸ்ஜி 113 ஃபார் 3. செகண்ட் வந்து ஸ்பின்னர்ஸ் எக்கானமி. அதுவும் பாருங்க, 7 ஓவர்ல 83 ஆர்சிபி, 12 ஓவர். இவங்க 2 ஓவர்ல 20, 2 ஓவர் தான் போட்டாங்க. எல்எஸ்ஜின்றன எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் 20. த ரீசன் பீயிங் உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்பைட் ஆஃப் தட் என்னன்னா, ஒரு சேஞ்ச் அவங்க ஸ்பின்னர்ஸ் டெலிவர் பண்ணல. இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி நவ் அண்ட் தென். அதை பேசவே முடியாது. ஸோ ஆர்சிபி பாத்தீங்கன்னா தே வில் கோ வித் மயங்க் அகர்வால் அகெயின். நீங்க சொன்னதுதான், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டாங்க அவங்க. ஐ தாட் தே வர் கோயிங் டு பிரிங் ஸ்வஸ்திக் சிக்காரா. நோ, யூ ஆர் ரைட். ஸோ தட் பிளேயிங் 11 வில் பி ஃபெல் சால், விராட் கோலி, மயங்க் அகர்வால், ரஜாத் பட்டிதர். இந்த ஒரே ஒரு இதுதான். இப்ப நம்பர் 5ங்கும் போது ஜேக்கப் பெத்தலா லியம் லிவிங்ஸ்டனா? ஐ வுட் ஸ்டில் கோ வித் ஜேக்கப் பெத்தல். லியம் லிவிங்ஸ்டன் வந்து இவ்வளவு மேட்ச் டிராப்டு, இங்கிலாந்து T20 செட்டப்ல இருந்து அவருக்கு இடம் போயிடுச்சு. என்ன ஃபேம் ஆஃப் மைண்ட்ல இருப்பாருன்னு தெரியாது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் ஸ்டேஜ். ஐ வில் கோ வித் ஜேக்கப் பெத்தல். ஒன் ஆஃப் தம் உள்ள வருவாங்க. ஜித்தேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜார்ஜ் ஹேசல்வுட், நியாஷ் தயால். their impacts are going to be சுயாஷ் சர்மா. சோ இப்ப உங்களுக்கு இவரும் ரெக்கவர் டிம் ஆயிட்டாரு. சைஃபர்ட் வேலைக்காதா? யாரு சார்? டிம் சைஃபர்ட். டிம் சைஃபர்ட் உங்களுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இல்லையே. இப்போ ஜேக்கப் பெத்தல் இந்த மேட்ச் இருக்காருன்னு சொல்றாங்களே, தட் இஸ் த நியூஸ் ஐ எம் கெட்டிங். த நியூஸ் சப்போஸ் இல்லைன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு டிம் சைஃபர்ட்டுக்கு. சார், டிம் சைஃபர்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அப்ப லியம் லிவிங்ஸ்டன் தான் ஆடுவாரு. டிம் சைஃபர்ட் பின்னாடி ஆடிட்டு மயங்க் அகர்வால் டிராப் பண்ணிட்டு கீழே மனோஜ் பண்டாகி அந்த மாதிரி யாராவது ஆடினாங்கன்னா சான்ஸ் இருக்கு. பட் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு மேட்ச்ல இஸ் இட் எனி ஃபேர் டு டிராப் ஹூ சோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேட் ஐபிஎல் ஃபார் மெனி இயர்ஸ்? அப்ப நீங்க சொல்லுவீங்க, பீடா இந்த எமோஷன்லாம் நீங்க தான் பார்க்க கூடாது, மேட்ச் ஜெயிக்கணும்னு பாப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நீங்க எமோஷன் பாப்பீங்களா அப்படின்னு. he wasn't struggling actually, but he didn't make runs. பட் நீங்க வேலிட் பாயிண்ட் சொல்றீங்க. டிம் சைஃபர்ட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். சால்ட் டிஸ்ட்ரக்டிவ், டிம் சைஃபர்ட் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பட் இட் பி டூ ஹார்ஷ் ஆன் மயங்க். கரெக்டான பிளேயிங்ல ஒன்னா அதுதான் கரெக்ட். ஏன்னா வந்து டிம் சைஃபர்ட்டை நீங்க பின்னாடி ஆட முடியாது. ஜேக்கப் பெத்தல் இல்லைன்னா லிவிங்ஸ்டன் தான் பின்னாடி ஆடணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அது வேணவே வேணாம், டாப் 3 ஹெவியா போறேன், டிம் சைஃபர்ட்டை 3 ஆட விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி அந்த மனோஜ் பண்டிகை வந்து போலிங்கும் போடுவாரு. இட்ஸ் குட் எனஃப் டு போல் இட் ஓவர் ஆர் 2.
That is also a great option given by you. Good chance of that happening. பொழந்துருவாரு டீம் சைப்பட்டு. ஐ வுட் ராதர் கோ வித் த பிளேயிங் 11 வாட் யூ ஆர் சஜஸ்டிங். இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரே ஒரு பாசிட்டிவ்னா திக்வேஷ் சிங் கையெழுத்து போட்டு அவர் பெயில்ல வெளியே அமிச்சிட்டாங்க. அதனால வந்து அவர் இந்த மேட்ச் அவைலபிள். மாக்ரம், மார்ஷ், பூரன், பண்ட், பதோனி, சமாஜ், ஷாபாஸ் அகமத், லார்டு உள்ள பந்தே ஆகணும், வருவாரு. லார்டு, திக்வேஷ் சிங், ஆகாஷ் சிங், வில்லியம் ஓரோர்கி and their impacts of this going to be Avesh Khan. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இப்போ பிஷ்னாய், ஹிம்மத் சிங் லாஸ்ட் மேட்ச் இந்த கேள்வி கேட்பீங்க. அப்போ ஹிம்மத் சிங் அப்படின்னு கேட்பீங்க. போன மேட்ச் அவங்களுக்கு உள்ள சான்ஸ் கொடுத்து ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கும் போது கடைசி மேட்ச் தே ஆல்சோ வாண்டட் டு வின். அதனால வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி தட் பிளேயிங் 11. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்னா நீங்க சொல்ற டீம் சைபர்ட் உள்ள வந்துட்டாருன்னா ஆர்சிபி will have a massive advantage in the first 10 overs. ஈவன் தோ எல்எஸ்ஜி பேட்ஸ்மேன் ஆர் ஃபயரிங். எல்எஸ்ஜிக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா பூரனும் எல்லா பாலும் அடிக்கிறாரு, பண்ட் ஃபார்ம்ல இல்ல. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மாக்ரம் அண்ட் மார்ஷ். கோலி ரன் அடிக்கிறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு பில் சால்ட்டும் ரன் அடிக்கிறாரு, டிம் சைஃபர்ட் அடிப்பார், வந்தனால சந்தேகமும் கிடையாது. ரஜத் பட்டிதார் இஸ் டியூ ஃபார் பிக் ஒன். டூ கிளாஸிய பிளேயர். நீங்க தான் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தீங்க பீடார். முதல் 4 மேட்சுக்கு அப்புறம் பாருங்க ஒண்ணுமே அடிக்கல, டியூ ஃபார் பிக் ஸ்கோர். அது வந்து ஆர்சிபிக்கு அந்த இது இருக்கு. இப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அட்வான்டேஜ்னா எஸ் ஆர்சிபி bowlers didn't bowl will the same venue but they will come back strong. இங்க ஏன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லி திக்வேஷ் சிங் because they have made peace with ரவி பிஷ்னாய் for some reasons. அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கும். even though RCB got a real hammering in the last game, even though they are in the game until 15 overs, I still feel they will have a edge over LSG. வீரா முடிஞ்சுதா ஓவரா நீங்க சொன்னது? நான் சொல்றது மாதிரி காவு வாங்கும் படலம் ஒவ்வொரு தடையும் காவு நான் சொல்லி எல்லாம் கரெக்டா நடந்திருக்கு. இந்த தடையும் காவு தான் எல்எஸ்ஜி தான்றீங்களா இல்ல ஆர்சிபியா? இல்ல பீடா, ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், விடமாட்டாங்க. எனக்கு என்னமோ ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. எல்எஸ்ஜி வில் கம் ஸ்ட்ராங். போன மேட்ச் அடிச்சாங்க, பட் ஆர்சிபி வில் பி டூ ஸ்ட்ராங். எஸ்பெஷலி அவங்க டீம் சேஃப்டியும் ஆடிட்டாங்கன்னா ஐ திங்க் தட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பெஸ்ட் 11. கோலி ஃப்ரீயா ஆடிடுவாரு, எந்த ப்ரெஷரும் இல்லாம. சால்ட்டும் சைஃபர்ட்டும் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவாங்க. கோலி அவர் பாட்டுக்கு அவர் சூப்பரா ஆடிடுவார், 70-80 ஈஸியா அடிச்சிருவாரு, அது கூட மேல கூட அடிப்பாரு. சோ அதனால இதுதான் பெட்டரா இருக்கும். ஆர்சிபி கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பீடா. எல்எஸ்ஜி வந்து அன்பார்ச்சுனேட்லி டோர்னமெண்ட் முடிய போகுது, பட் இன்னும் அவங்க பெஸ்ட் 11 எதுன்னு நமக்கு தெரியாது. அதாவது எஸ்பெஷலி பவுலிங் காம்பினேஷன். பேட்டிங்காவது ஓரளவுக்கு ஒப்பைத்திட்டாங்க, அந்த டாப் 4 ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டாப் 3 பதோனி நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, பந்த் அன்பார்ச்சுனேட்லி வரல. பட் அவங்க பவுலிங் காம்பினேஷனே இன்னும் டிஸ்கவர் பண்ணல பீடா. திக்வேஷ் வரது ஒரு ஸ்ட்ரென்த் தான், பட் ஐ திங்க் ஆர்சிபி will be too good for them. ஐ திங்க் ஆர்சிபி to win this game. ஃபேண்டசிக்கு போலாமா? ரொம்ப கரெக்டா அந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. தட் இஸ் a catching point. நான் எப்படி நினைச்சேன், அந்த எமோஷன் பக்கம் போயிட்டேன் நான். மயங்க் அகர்வால் ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்காரு, உட்காந்து வைப்பாங்க. நான் கப்பா அடிப்பேனா இல்லைன்னா ஒருத்தர் வந்து 10 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு, 8 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு, அவருக்கு சான்ஸ் கொடுப்பேன் நான். ஏன்னா உங்களுக்கு லியம் லிவிங்ஸ்டனை திருப்பி கொண்டு வருதுங்கிறது ஒரு ரிஸ்க். டாப் 3 ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, மயங்க் அகர்வால் இஸ் கம்மிங் பேக் ஆஃப்டர் பீயிங் செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இது அப்ப ஒருவேளை சால்ட் அவுட் ஆயிட்டாரு, மயங்க் அகர்வால் அவுட் ஆயிட்டாரு, நம்பர் 5 அண்ட் லிவிங்ஸ்டன்னா ஆல் ஆஃப் அ சடன் ஒரு மாதிரி இருக்கு. அந்த எமோஷன்ல எனக்கு வேணாம். இப்ப நம்பர் 3 சேவ் பண்ண இறங்கி கடாசுவார் அவரு. ரஜத் பட்டிதார் will also have a cooling period if Seifert or Salt gets through. பர்ஃபெக்டா சொன்னீங்க. அதைத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடணும், அதைத்தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஃபேண்டசி பிளேஸ் பாத்தீங்கன்னா திருப்பியும் பூரனுக்கு படும்னு எனக்கு தோணுது. பில் சால்ட்ட போன மேட்சும் எடுத்தேன், இந்த மேட்சும் எடுக்கிறேன். கோலியை போன மேட்சும் எடுத்தேன், இந்த மேட்சும் எடுக்கிறேன். ஹேசல் வுட் இருந்தாருன்னா அவரை விடுறதுன்றது மாதிரியான ஒரு பிரெயின் ஃபைடு மூமெண்ட் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கையெழுத்து திருப்பி அவர் போட வந்திருக்காரு, அவர் கையெழுத்து போட்டு வெளியே அமிச்சிட்டாங்க, திருப்பி அவர் கையெழுத்து போட போறாரு திக்வேஷ் சிங். ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா நிக்லஸ் பூரன், பில் சால்ட், திக்வேஷ் சிங், விராட் கோலி அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட். நீங்க அடிச்சே காட்டுவார்ல பட்டிதாரு, நீங்க பட்டிதாரை எடுப்பீங்கன்னு ஒரு கெஸ். பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. அதே பட்டிதாரோட ஆரம்பிக்கிறேன். பட்டிதார், புவனேஸ்வர் குமார் இந்த சைடு பீடா. அந்த சைடு வந்து மிச் மார்ஷ் கண்டிப்பா எடுத்தாகணும், விட முடியாது. வேற வந்து அவேஷ்கான் விட முடியாது. 4 மார்க்ரமும் எடுக்கலாம். ஆரம்பிச்சப்போ டோர்னமெண்ட் வேற மாதிரி இருந்தாரு, இப்ப வேற மாதிரி ஆயிட்டாரு. ஸோ மார்க்ரமும் எடுத்துடலாம். நீங்க இந்த 2 ஓப்பனர் எடுத்திருக்கீங்க, நான் அந்த 2 ஓப்பனர் எடுத்திருக்கேன். அவேஷ்கான் எடுத்திருக்கேன், புவனேஸ்வர் குமார் எடுத்திருக்கேன், பிளஸ் ரஜத் பட்டிதார். எனக்கு என்னமோ தோணுது, அதனால நான் எடுக்கிறேன். ஸோ பார்க்கலாம் பீடா என்ன ஆகுதுன்னு. ஸோ ஃபேண்டசி சொல்லிட்டோம், கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பேசியாச்சு. ஆர்சிபி ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? நான் சொல்ற பிளேயிங் 11 ஆடக்கூடாது, நீங்க சொன்ன பிளேயிங் 11 தான் ஆடணும், அதுதான் ரைட்டு.
மேபி ஒருவேளை நான் சொல்ற பிளேயிங் முன்னாடி மயம் கடிச்சிட்டாருன்னா அது வேற மாதிரி இருந்தாலும் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 வாஸ் சஜஸ்டட் பை யூ. இன்னொன்னு ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. ஹேசல்வுட் இஸ் ரிட்டர்னிங் பேக் ஆஃப்டர் ஸ்ட்ரைட் நீகல் பேக் அண்ட் ஃபோர்த் டிராவலிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஹவு இஸ் he going to respond back to the expectations? ஒருவேளை அவருக்கு சரியா விழாம ஒரு 4 ஓவர்ல 51 போட்டுட்டாருன்னா இந்த சுச்சுவேஷன்ல மூவிங் ஃபார்வர்ட் டு பிளே ஆஃப்ஸ் அதுவும் பெரிய ஜோல்ட் ஆயிடும். இப்ப ஏசல்வுட் திரும்பி வராரு. நானே ஒரு ட்வீட் போட்டேன் சந்தோஷத்துல, பாமகா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாளைக்கு வந்து அவர் கிளிக் ஆகல. நீங்க சொல்ற பிளேயிங் 11 ஆடாம நான் சொல்ற பிளேயிங் 11 ஐ ஸ்டில் ஃபீல் ஐ வில் கிவ் இட் யூ ஆடி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பிளே ஆஃப்ஸ் போகும்போது இப்ப சொன்ன பாருங்க 2 டீமுக்கு ஜிடியும் இவங்களும் வீல்ஸ் கம்மிங் ஆஃப்னு அதை அன்பார்ச்சுனேட்டா சொல்ல வேண்டி வரும். தட் இஸ் நாட் த ரைட் டைம் டு கெட் யுவர் வீல்ஸ் கம்மிங் ஆஃப் அட் தட் பொசிஷன். பாப்போம். ஒரு பிரில்லியன்ட் சஜஷன் கொடுத்துருக்கீங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதை தான் பண்ணணும். பண்ணுவாங்களா பார்ப்போம். வில் கம் பேக் அண்ட் see ஆர்சிபி is still playing the qualifier or they're taking the danger route of getting into eliminator with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.